இப்போ ரீசெண்டா நிறைய காமெடியெல்லாம் நடக்குதுல்ல. ஸ்டாலின் சாரும் இந்த மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த கருத்து கணிப்புன்ற பேர்ல நிறைய அந்த கடுப்புல விட்ட கணிப்பெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல திமுக 300 சீட்டு ஜெயிக்குமா, மற்றும் பலர் 700 சீட்டு ஜெயிக்குமா? யோ எங்கேயா இருக்கு இத்தனை சீட்டு? குருட்டா மேட்டுக்கு சும்மா அடிச்சு விடுறது, ஒரு தில்ல முள்ளுக்கு ஒரு அளவே இல்லை. 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களாம். 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விஜய்க்கு போனா போதுன்னு ஓட்டு போடுவாங்களாம். இந்த 40 வயசுக்குள்ள இருக்கிறாங்களா இந்த ஓட்டர்ஸ், அவங்களாம் ரொம்ப கம்மியா. ஆனா இந்த 50ல இருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிறாங்களே அந்த ஓட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா. ஆனா அவங்க யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்களாம். இப்படி பில்டப் மேல பில்டப் ஓங்கி மண்டையில நறுக்குன்னு குத்துற மாதிரி நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல 40 வயசுக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் 2,37,00,000 சொச்சமா. அதுல 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களையும் உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா 3,65,00,000 சொச்சமா. அந்த 3,65,00,000 சொச்சத்துல 50 வயசுக்குள்ள இருக்கிற நம்மளோட அக்கா தங்கச்சிங்க மட்டும் எவ்வளவு தெரியுமா? 1,77,00,000 சொச்சமா. எங்கடா போனீங்க கடுப்புல விட்ட கணிப்பாளர்களே? எங்க போனீங்க? சும்மா டர்னா டர்தான். இந்த கடுப்புல விட்ட கணிப்பாளர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. இந்த 60 வயசு மேல இருக்கிறவங்க, இந்த 70-80 வயசுல இருக்கிற என்னுடைய அம்மா, பாட்டி, அப்பா, தாத்தா, இவங்க எல்லாரும் நம்ம வீட்டு புள்ள விஜய், நம்ம வீட்டு புள்ள விஜி அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்க காதுல விழலையோ? இந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லிராதுன்ட்டு 2 பேரும் நல்லா கவனிச்சு அமிச்சாங்களோ? அதனால இந்த கருத்து கணிப்பு, கடுப்புல விட்ட கணிப்பு, என்ன விட்டாலும் திமுகவும் இந்த மற்ற பலரும் மண்ண கவ்வ போறது உறுதி. அவங்களோட இந்த ஆட்சி கனவு, லஞ்ச கனவு, ஊழல் கனவு, கொள்ளையடிக்கிற கனவு எல்லாம் கதம் தான். அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா விஜய் வெளியவே வர மாட்டாராம். இது யார் சொல்றா? இந்த மற்றும் பலர் கட்சியில ஒருத்தர் இருக்கிறார்ல, 10 தடவை தோத்து போனாரு, இன்னமும் திருந்தாத ஒருத்தர். அவரு சொல்றாரு, ஐயா அனுபவசாலி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். இந்த சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த தொகுதியில மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில நின்று உங்களால ஜெயிச்சு காட்ட முடியுமா? சாரி, முதல்ல நிக்க முடியுமா? முதல்ல அதை செஞ்சுட்டு அப்புறமா இந்த விஜய பத்தி பேசுங்க பாஸ். சும்மா நசன்னு. சொந்த தொகுதியிலேயே தோத்துருவோம்னு பயந்துதான் நம்மளுடைய சின்னத்தையே திருடினவர் தானே. அதனாலதான் நம்மளோட மன்றத்துல பல வருஷமா பயணிச்ச நம்ம ஒரு சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்தை நம்மளோட தான் அரவணைச்சு ஆதரிக்கிறோம். அதனால எடப்பாடி தொகுதி மக்களே, அந்த சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்துல அந்த டிவி சின்னம், அந்த டிவி சின்னத்துல நீங்க ஓட்டு போடுறது நம்ம விசில் சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுற மாதிரி. அதனால எடப்பாடி தொகுதி மக்களே, தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க.